இந்த பிரச்சனையை உருவாக்கக்கூடிய ஒருத்தவரை இப்போ வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்காம காங்கிரஸ் மேலிடம் இருக்காங்க அப்படின்னா அந்த அமைதிக்கு என்ன காரணம்? ஜெயலலிதா அம்மா இருந்தாங்கன்னாக்க நேற்றே தூக்கி போட்டிருப்பாங்க. இதே எடப்பாடியார் இருந்தால் என்ன பண்ணியிருப்பாருனாக்க கழக உடன்பிறப்புகள் யாரும் தொடர்பு வைத்துக் கொள்ளான்னு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிட்டு இருப்பாரு. காங்கிரஸ், பிஜேபி, சிபிஎம், சிபிஐ இதெல்லாம் வந்து ஒரு நேஷனல் பார்ட்டி. இதில் வந்துங்க ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. எங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு குழு இருக்குங்க, வந்து டிசிப்ளினரி ஆக்ஷன் கமிட்டினே இருக்குது. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏதாவது வந்ததுனாக்க அதில் போய் அதில் வந்து அவங்க இது பண்ணிவிட்டு இவர் இப்போ எடுத்தது இவர் என்ன பண்ணாரோ, தெரிஞ்சு பண்ணாரா தெரியாமல் பண்ணாரா, தெரிஞ்சாமல் பண்ணாருனாக்க ஒரு வார்னிங், இந்த மாதிரி மேல் தயவு செய்து பேசக்கூடாது. இல்லை நீங்கள் வந்து இது 2வது வாட்டி நீங்கள் பண்ணுறீங்க, ஏற்கனவே வந்து விஜயை பார்த்துட்டு போயிருக்கீங்க, அது நாங்கள் சொல்லி போகல. ஏன்னா அதுவும் தெளிவாக இருக்குது. இப்போ அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அவர் அனுப்பலன்றது தெளிவாக இருக்கு. ஓகே, அப்போ அப்பயே ஒரு வார்னிங், அப்போ ஃபர்ஸ்டே ஒரு கொடுத்துருக்கலாம், கொடுத்துட்டு இந்த வாட்டி நடவடிக்கை எடுக்கலாம். இன்னைக்கு நாளைக்குள்ள இல்லை வர 1ஆம் தேதிக்கு அப்புறமா கூட வந்து அவர் கட்சியை வந்து தூக்கி எறியப்படலாம். அது நீங்க உறுதியா சொல்லிருக்கீங்க? உறுதியா சொல்ல முடியாது. வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே விஜய் சந்தித்தப்போ அவர் இல்லன்னு தெரிஞ்சுமே வார்னிங் கூட கொடுக்கல. இப்போ இரண்டாவது முறை வார்னிங் கொடுக்கல நமக்கு தெரியாது. இன்டர்னல் வார்னிங் கொடுத்திருக்கலாம். அப்படி கொடுத்திருந்தா இப்ப திரும்ப பேசுவார் அப்படி இல்ல? அப்ப அவருடைய எண்ணங்கள் வேற மாதிரி இருக்குன்னு தானே அர்த்தம். அப்படி வார்னிங் கொடுத்து கூட இப்ப பேசினாருனாக்க, அதுவும் திமுகவுடைய அரசாங்கத்தை குறை சொல்ற அளவுக்கு அவர் பேசினாருனாக்க கூட்டணியில் இருந்துட்டு அவருடைய எண்ணங்கள் சரியா இல்ல. உடனடி நடவடிக்கை பாய்ஞ்சிருக்கணும்ல அவர் மேல. உடனடி நடவடிக்கை எங்களுடைய கட்சியில உடனடி நடவடிக்கை ஒரு வாரம் 10 நாள் ஆயிடும்.